சோஷியல் மீடியாவை நீங்க எப்படி பாக்குறீங்க? சோஷியல் மீடியா வந்து நான் ஒரு கத்தி மாதிரி தான் பார்க்குறேன். அது ஒரு டாக்டர் கிட்ட இருந்தால் உயிரை காப்பாற்றலாம், ஒரு கொலைகாரன் கிட்ட இருந்தால் உயிரை எடுக்கலாம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு போஸ்ட்டுக்கு 5000 ரூபாய், அவங்க ஜஸ்ட் ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு காஸ்ட்டு, ரீல்ஸுக்கு ஒரு காஸ்ட்டு, ஸ்டோரிக்கு ஒரு காஸ்ட்டு. இப்போ ஒன்றும் இல்லை, ஸ்னேகா என்னை பற்றி நீங்கள் போடுங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணால் போதும். என்னை வந்து அடுத்த வந்து ஒரு மதர் தெரேசாவாக அவங்களால கண்டென்ட்டை வந்து கிரியேட் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் நான் அன்னைக்கு வந்து வீடியோ எடுத்த ரீசன் அவர் என்னை அடித்தது, அவர் என்கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணது, அதை வந்து நான் வாய்ஸ் அவுட் பண்ணி சோஷியல் மீடியாவில் போட்டேன். ஆனால் அதுவே எனக்கு வந்து நெகட்டிவாக மாறிச்சு. நான் ட்ரெண்டிங் ஆகணும்னு எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு வந்து ஒரு நல்ல ஷூ வாங்கணும், அதான் பிராண்டட் ஷூவாக நான் பார்க்குறேன், நான் என்ன வாங்குறதுன்னு தெரிலன்னு நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இது எல்லாமே என் ஃபோன் இங்கே கேட்டுட்ருக்கு. ஸோ அந்த மெட்டா வந்து கேட்டுட்டு இதை ரீட் பண்ணிட்டு நான் அடுத்து ஃபோன் நான் ஓப்பன் பண்ணும்போது நான் சோஷியல் மீடியாக்குள்ளே போகும்போது ஆட் வரும். இப்படி ஒரு சோஷியல் மீடியால வர ஒரு நபரை நம்பி எப்படி அவங்களோட லைஃபையே கொடுக்குறாங்க. இது பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் நிறைய ஏமாற்றப்படுறாங்க. கண்டிப்பாக நிறைய ஆண்கள் வந்து மேபி அதை வெளியில் சொல்லாமல் இருக்கலாம், அவங்களுக்கு அசிங்கம்னு நினச்சிட்டு கூட. நிறைய அதிகபட்சமாக பெண்களை விட ஆண்கள் தான் இப்போ ஏமாந்துட்டு வராங்க. மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம யார்கிட்ட பேச போறோம்னா ஸ்னேகா மோகன்தாஸ் அவங்க கிட்ட சோஷியல் மீடியால நடக்கிற சில தவறுகளை பத்தி தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம். சோஷியல் மீடியால பார்த்தா இப்ப சமீபத்துல கூட ஒரு கேரளால ஒரு பொண்ணு ஒருத்தவர் இடிக்கிற மாதிரி வாண்டடா ஒரு வீடியோ எடுத்து என்ன அவரை இடிச்சாரு, அபியூஸ் பண்ணாருன்னு ஒரு வீடியோ எடுத்து போட்ட உடனே ஒரு சைடு இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணுக்கு நீதி வேண்டும், இப்படி பஸ்ல இடிக்கிறானே அப்படின்னு சொல்லி அந்த நபர் எடுத்து வீடியோ போட்ட நபர் இறந்தே போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டாரு, இந்த பொண்ணுக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபைனலி இந்த பொண்ணை இப்போ ரிமாண்ட் பண்ணி உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுவும் 15 நாள் ரிமாண்ட் அப்படின்னு உள்ள கூப்பிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ ஒரு பொண்ணு வந்து டயட் ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு வெங்காரம் அப்படிங்கிற ஒரு பொருளை சாப்பிட்டு கூட இறந்து போனாங்க. சோஷியல் மீடியால வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றேன், அந்த புடவை கூட, இந்த புடவை கூட, அந்த ட்ரெஸ்ஸை கூடன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. சோஷியல் மீடியாவை நீங்க எப்படி பாக்குறீங்க? சோஷியல் மீடியா வந்து நான் ஒரு கத்தி மாதிரி தான் பார்க்குறேன். அது ஒரு டாக்டர் கிட்ட இருந்தால் உயிரை காப்பாற்றலாம், ஒரு கொலைகாரன் கிட்ட இருந்தால் உயிரை எடுக்கலாம். அந்த மாதிரி தான் சோஷியல் மீடியா. ஏன்னா நான் சோஷியல் மீடியா மூலியமாக தான் என்னோட ஃபுட் பேங்க்குங்கிற ஒரு என்ஜிஓவை சாலையோரம் இருக்கிற மக்களுக்கு உணவு கொடுக்கணும்னு சொல்லி 10 வருஷமாக செயல்பட்டு பிரதமர் மூலியமாகவும் பாராட்டு கிடச்சிது அவரோட சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. எப்படி நான் வீட்டில் உட்கார்ந்தே வந்து நான் பிரதமரை வந்து ரீச் பண்ண முடிஞ்சுது, நான் பண்ணுற விஷயத்தை எடுத்துகிட்டு போக முடிஞ்சுது. அதை பார்த்துட்டு நிறைய பேர் அவங்க ஊரில் 18+ சாப்டர்ஸ் அக்ராஸ் ஃபுட் பேங்க்குங்கிற அமைப்பை நாங்கள் வந்து செயல்பட்டுட்டு வரோம். பசி இல்லாத தேசம்ங்கிற ஒரு விஷயத்தையும் நாங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டு வரோம், முழுக்க சோஷியல் மீடியாவில். இது இந்த ஒரு பக்கம். இதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களும் இந்த சோஷியல் மீடியாவில் நடக்குது. அது வந்து யார்கிட்ட எப்படி நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் இந்த சோஷியல் மீடியாங்கிற ஒரு விஷயம். ஓகே, சோஷியல் மீடியாவை நம்பி எப்படி அந்த டயட் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ வெங்காரம் அப்படிங்கிற ஒரு பாய்சன்னே சொல்லலாம், அந்த பொண்ணுக்கு வயிறு வலி வந்துருச்சு, அவங்க அப்பா கிட்ட சொன்னாங்களா என்ன விட்டுறாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு முன்னாடியே துடிக்க இறந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி தகவல் கொடுக்க எந்த அளவுக்கு தைரியம்? அதுதான் சொல்றேன்ல, இப்ப என்னன்னா தடியட்டவன்லாம் தண்டல்காரன்னு ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கு. இப்ப வந்து ஒரு யாருன்னே தெரியல, அவங்க உட்காந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் கூட இருக்க மாட்டாங்க. கேட்டா வந்து நான் இதை யூஸ் பண்ணிட்டேன், இந்த ஒரு டேப்லெட் போட்டேன், நான் வெள்ளையாயிட்டேன், 6 நாள்ல நீங்க வந்து முகப்பொலிவு வரும், அந்த மாதிரியான அவங்களுக்கும் அவங்க பண்ற வேலைக்கும் சம்பந்தமே இருக்காது. ஜஸ்ட் பிகாஸ் அவங்க கிட்ட ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்கிற ஒரு பேர்ல நம்ம என்ன பேசினாலும் மக்களுக்கு போகுது, இல்ல ரீச் ஆகுது, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது தான் இங்க பிரச்சனை. அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் தாண்டி தே ஆர் த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், தே ஆர் நாட் த இன்ஃப்ளூயன்சர்ஸ். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் பிட்வீன் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் த கான்டென்ட் கிரியேட்டர்ஸ். அவங்களோட வேலை கான்டென்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறது மட்டும்தான். அவங்கள நீங்கள் அப்படி மட்டும் பார்த்தா பிரச்சனை இல்லை, அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்சராக பார்த்தா தான் தப்பு. இன்ஃப்ளூயன்சர்ஸ் த ஒன் ஹூ அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த நல்ல விஷயங்களை பண்ண வைக்கிறது தான் உண்மையான ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கான ஒரு அடையாளமாக நான் பார்க்குறேன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு போஸ்ட்டுக்கு 5000 ரூபாய் காசு கேட்குறாங்க. அது ஒரு பிஸ்னஸாகவே இருக்கு. என்ன நீங்கள் சொல்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க, ஷீ இஸ் அ கான்டென்ட் கிரியேட்டர், ஷீ ஏர்ன்ஸ் மோர் தென் lakhs. ஒரு ஐடி கம்பெனி நபர் ஒரு மாசத்துக்கு வேலை செய்யற ஒரு அவங்க ஒரு ப்ராடக்ட் எடுத்தாங்கன்னா முடிஞ்சது. எப்படி 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. ஓகே, அவங்க பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல. ஆனா அவங்க ஜஸ்ட் ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு காஸ்ட்டு, ரீல்ஸுக்கு ஒரு காஸ்ட்டு, ஸ்டோரிக்கு ஒரு காஸ்ட்டு,
இந்த மாதிரி தே ஹேவ் பேக்கேஜஸ். இது வந்து இப்போ நீங்க இது தெரியாம இருக்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. இப்போ ஒண்ணும் இல்ல. ஸ்னேகா என்ன பத்தி நீங்க போடுங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ரூ. 50,000 செலவு பண்ணா போதும். என்ன வந்து அடுத்த வந்து ஒரு மதர் தெரேசாவா அவங்களால கன்டென்ட்ட வந்து கிரியேட் கிரியேட் பண்ண பண்ணி முடியும். அஃப்கோர்ஸ் இதுவே என்ன வந்து தப்பா போடணும்னாலும், யாராவது காசு குடுத்து போடணும்னா, உட்காந்து வீடியோவா எடுத்து ஒரு பேசுவாங்க. ஆள வீடியோவுக்கு வாழவும் ஒரு வைக்க காசு. முடியும், சாகவும் அடிக்க எக்ஸாக்ட்லி. முடியும். அந்த மாதிரி. ஸோ இது எங்கேருந்து வந்தது? நம்ம தான். அகெயின் நம்ம ஃபோன வச்சுட்டு என்ன பார்க்குறோம்? ரீல்ஸா பார்த்துட்டு இருக்கோம். அதில இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறோம். ஓ! இது போட்டா நம்ம வெள்ளை ஆயிடுறோமா? இத சாப்பிட்டா ஒல்லி ஆயிடுறோமா? ஸோ இப்ப என்னன்னா, திருப்பி அதே பழைய ஸ்டிக்மால தானே நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. ஒரு பொண்ணோ, ஒரு ஆணோ வெள்ளையா இருந்தா தான் அழகு. நீ ஒல்லியா இருந்தா தான் அழகு. அப்போ நம்ம எத நோக்கி போயிட்டு இருக்கோம்? ப்ரோக்ரசிவ நோக்கி போயிட்டு இருக்கோமா? இன்னமும் அத அந்த பழைய காலத்திலேயே தான் உட்காந்துட்டு இருக்கோமா? நம்ம வந்து நெறைய பேசுறோம். நம்ம வந்து கலர் கிடையாது. எல்லாருமே அழகு தான் அப்படின்னு ஒரு சைடு ஒருத்தவங்க பேசுறாங்க. ஆனா அந்த பேசுறவங்களே என்ன பண்றாங்க? நீ இப்படியெல்லாம் இருந்தா தான் நீ அழகுங்கிற ஒரு பிம்பத்தையும் குடுக்குறாங்க. ஸோ அதுக்கு என்னன்னா, அது நம்ம தான் ரீசன். ஓகே. ஸோ இந்த ரீல்ஸ்ல ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஆள் இடிக்கிற மாதிரியோ, ஒரு ஆள் பார்க்குற மாதிரியோ, இங்க பாருங்க இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கு. இந்த இடத்துல இத இவ்வளோ ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. இப்படி பூக்கடைக்குள்ள இந்த மாதிரியான ஒரு பொண்ணு கூட ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட்டுட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு பூ மார்க்கெட்குள்ள ஒரு இஷ்யூ வந்தது. ஸோ அவங்க ட்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் எல்லாம் எடுத்து அத நான் வந்து வேற விதமா கூட பார்க்குறேன். உண்மையாவே ட்ரெண்ட் ஆகணும்னு நெனச்சு பண்றவங்களும் ஒரு சைடு இருக்காங்க. உண்மையாவே ஒரு விசில் ப்ளோவரா இருக்கிறவங்களையும் நான் பார்க்குறேன். ஏன்னா சோசியல் மீடியா இஸ் த பிளாட்ஃபார்ம் வேர் யூ கேன் உங்களோட கருத்த நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்காவே பதிவு பண்ணலாம். நம்ம ஒட்டுமொத்தமா அவங்கள வந்து ட்ரெண்டிங் ஆகறதுக்காகவும், அட்டென்ஷன் சீக்கராவும் தான் நம்ம பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க பேசுற விஷயம் நியாயமா இருக்கா? அந்த ஸ்லீவ்லெஸ் பார்த்த பொண்ணு விஷயத்துல எனக்கு ஒரு விதத்துல நியாயமா தோணுனது என்னன்னா, அவங்க ஆல்ரெடி அப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்குங்கிற மாரி நியூஸ்லலாம் வந்தது. நான் பார்த்துருக்கேன். அந்த பொண்ணு எடுத்த வீடியோல கூடவுமே அதுல அந்த ஆண் என்ன சொல்றாரு? "நீ இப்படிலாம் போட்டுட்டு வராதன்றாரு." விச் இஸ் ராங். அவங்க அதில வாய்ஸ் அவுட் பண்ணுறதுல தப்பே இல்லையே! ஏன் நம்ம அதுவும் அட்டென்ஷனுக்காக அவங்க பண்றாங்க, ரீல்ஸ்ல ஃபேமஸ் ஆகணும்னு பார்க்குறாங்க. நீங்க ஏன் நம்ம அப்படி நினைக்கிறோம்? ஸோ அதுக்கு 1000 விஷயம் இருக்கு. அந்த இடத்துல அவங்க ஒரு விஷயத்துக்காக வாய்ஸ் அவுட் பண்றாங்க. என் விஷயத்துலயும் இதே மாரி தான் நடந்தது. நெறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். சில பேர் பார்க்காம இருந்திருப்பாங்க. சில பேர் பார்த்தும் மறந்திருக்கலாம். என்னோட விஷயத்துல ஒரு ஆட்டோ டிரைவர் சம்பவத்துல அதுதான் நடந்தது. நான் அன்னைக்கு வந்து வீடியோ எடுத்த ரீசன் அவரு என்ன அடிச்சது, அவரு என்கிட்ட தப்பா பிஹேவ் பண்ணது. அத வந்து நான் வாய்ஸ் அவுட் பண்ணி சோசியல் மீடியால போட்டேன். ஆனா அதுவே எனக்கு வந்து நெகட்டிவா மாறுச்சு. நான் ட்ரெண்டிங் ஆவணும்னு எனக்கு அவசியம் இல்ல. ஏன்னா 2020ல பிரைம் மினிஸ்டர் அவர்கள் மூலியமாவே நான் பாராட்டு பெற்று, நான் ஒரு நல்ல ஒரு இடத்துல என்னோட ஆம்பிஷன்ஸ்க்காகவும், என்னோட ஒரு சில கோல்ஸ்க்காகவும் நான் போயிட்டுருக்கேன். அப்படி இருக்கும்போது, எனக்கு இப்படிதான் ஒருத்தவங்கள அடிச்சு ஃபேமஸ் ஆக வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஸோ அத தாண்டி நான் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு வரேன். அததான் நான் சொல்ல வரேன். நான் அவ்ளோ நல்ல விஷயம் பண்ணது கூட நெறைய பேருக்கு போய் சேரல. ஆனா இந்த மாரி ஒரு நெகட்டிவ் நியூஸ் வரும்போது அது போய் சேருதுன்னா, அப்ப எந்த மாதிரியான நியூஸுக்கு நம்ம வந்து ஆர்வம் செலுத்துறோம்? இன்னொரு விஷயம் பாத்தீங்களா மேம்? இன்ஸ்டாகிராமோட அல்காரிதம் பார்க்குறோம்னு சொல்லிட்டு ஒரு ஷூவ கழட்டி இப்படி ஆ. வீசுறாங்க. இப்போ வந்து லேக் மில்லியனா இந்த வீடியோ பார்த்துருக்கணும். யாரோட வீடியோ அப்படி வியூஸ் போயிடுச்சு போல. ஸோ இத எக்ஸாக்ட்லி. ஒரு ஆள் ஒண்ணு பண்ணுனா, அதவே எல்லாருமே பண்றது. அதுவே ஒரு ஆள் ஒரு ஒரு இது பண்ணா, அத இது பண்றது. ஒரு ஆள் ஒரு சாரி இது பண்ணா, இந்த சாரி எப்படி இருக்கு? பிரீமியம் குவாலிட்டி அப்படி இப்படின்னு சொல்லி போறது. ஒரு ஜுவல்லா கூட இருக்கலாம். வாட் எவர் அந்த சோசியல் மீடியால மக்கள வந்துட்டு எல்லாருமே எல்லா வகையிலுமே வந்துட்டு தூண்டி விடுற மாதிரியே இருக்கு. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது உண்மைதானா? இந்த அது மாதிரி ஏமாறுறாங்கல்ல மேம். சில பேருக்கு இந்த இது கரெக்ட்டா வர்றது கிடையாது. அத கேட்கறதுக்கான ஆப்ஷனுமே இல்ல. ஃபர்ஸ்ட் என்னன்னா ட்ரெஸ் ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆர்டர் பண்ணா டெலிவரிக்கு இவ்ளோ பே பண்ணுங்கன்றாங்க. அடுத்து வந்துட்டு ஐ மீன் ட்ரெஸ்ஸுக்கு முன்னாடியே ஒரு 1000 பே பண்ணி பே வைங்க. இது பண்ணும். ரிட்டர்ன் அனுப்பிருவோன்றாங்க. ஆமா. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களோட அது சவுண்டே வந்து ஒரு இல்லாம ஃப்ராடா இருக்கும். ஆமா நெறைய நடக்குது. இந்த மாரி நெறைய நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறமும் ஏன்னா நம்ம அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில, அந்த மாரி ஒரு ஜெனரேஷன் நம்ம அந்த மாதிரியான வாய்ப்புகள சுத்தி தான் இருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன நம்ம வந்து சமைக்கிறதுக்கு கட்டாச்சு. ஹோம் டெலிவரிக்கு ஃபுட் வந்தது. அடுத்தது வந்து வீட்டுக்கு வெளியில போயிட்டு வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டோம். ஆப்ல புக் பண்ணா அதுவும் வந்துருது. ஸோ நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்தே நம்மளுக்கு எல்லாமே வரணும்னு நெனைக்கிறோம். ஸோ அதுதான் இப்போ வந்து மார்க்கெட்டிங் பீப்பிளோட ஒரு பெரிய வந்து ஒரு அட்வான்டேஜா இருக்கு. நம்மள வந்து சோம்பேறி ஆக்குறது, நம்மள வந்து மக்க ஆக்குறது, நம்மளோட சிந்திக்கிற செயல்பாட்ட மறக்கடிக்க வைக்கிறது. அத மறுத்து வைக்கிறதுக்கு. நாங்க சொல்லறது தான். ஸோ எப்படின்னா, நம்மள வந்து சுத்தி நம்பளுக்கு ஒரு வளையத்த கட்டிட்டு, ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாரி தானே இருக்கிறோம். ஃபோனுங்கிற ஒரு ஜெயில்ல தானே நம்ம இருக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் கூட நம்ம ஃபோன பார்க்கலன்னா, நம்மளுக்கு மென்டலி ஏதோ ஆகுது. பாத்ரூம்லயே ஃபோன் எடுத்துட்டு ஒரு நெறைய நடக்குது. எங்க வீட்டுக்காரே அப்படிதான் போவாரு. நானே திட்டி இப்போ அத ஃபோன புடுங்கி வச்சு அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம அப்படி ஆகுது.
ஸோ ரெஸ்ட் ரூம் போகும்போது அது என்ன ஆகுதுன்னா திருப்பி அதில் கேப்சர் ஆகுது. நிறைய பேர் அதை நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. இப்போ நான் எங்கள் ஃபோனை வச்சு நான் இதை பேசிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு நல்ல ஷூ வாங்கணும், அதான் பிராண்டட் ஷூவாக நான் பார்க்குறேன், நான் என்ன வாங்குறதுன்னு தெரிலன்னு நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இது எல்லாமே என் ஃபோன் இங்கே கேட்டுட்ருக்கு. ஆமாம். ஸோ அந்த மெட்டா வந்து கேட்டுட்டு இதை ரீட் பண்ணிட்டு நான் அடுத்து ஃபோன் நான் ஓப்பன் பண்ணும்போது நான் சோஷியல் மீடியாக்குள்ளே போகும்போது ஆட் வரும். அடிடாஸ் ஆஃபர் 30% இப்படி. ஸோ நம்மளை தெரியாமலே நம்மளை சுற்றி வந்து நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான கண்ட்ரோலான சில விஷயங்கள் தான் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸுங்கிறவங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் சும்மாலாம் பண்ணல, அவங்களோட வேலையை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க அதில் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம தான் வேலை வெட்டி இல்லாமல் நம்மளோட காசும் போது, சம்டைம்ஸ் இந்த மாதிரி உயிரும் போகுது. ஸோ சோஷியல் மீடியாவில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 days பிஃபோர் வந்துட்டு ஒரு பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கிறாங்க குழந்தையோட. பார்த்தா இன்ஸ்டாகிராமில் லவ் பண்ணியிருக்கிறாங்க. அவர் வந்து ஒரு வீடு எடுத்து கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தியிருக்கிறாரு. ஃபைனலி பார்த்தா அந்த பையனுக்கு கல்யாணம் ஏற்கனவே 2 குழந்தை இருக்கு. அப்படியும் நிறைய பேர் போய் மாட்டிக்கிறாங்க. கடைசி இந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் போராடினதுக்கு அப்புறம் போலீஸ் சமாதானப்படுத்தி அவன் வீட்டுக்கு கூட்டு போப்பான்னு அங்கே அனுப்பிச்சு வச்சா, அங்கேயுமே அந்த பொண்ணை வீட்டுக்குள்ளே விடாம அந்த வீட்டில் இருக்க பீப்புள் வந்துட்டு ஒரு மாதிரி தவறான வார்த்தைகள்ல சொல்லி திட்டி அந்த பொண்ணை அடிச்சு விரட்டி விடுறாங்க. ஸோ இந்த மாதிரியும் ஏமாந்து போறாங்க. ஒரு சோஷியல் மீடியால வர ஒரு நபரை நம்பி எப்படி அவங்களோட லைஃபையே கொடுக்குறாங்க. இது பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களும் நிறைய ஏமாற்றப்படுறாங்க. கண்டிப்பா, நிறைய ஆண்கள் வந்து மேபி அதை வெளியில சொல்லாம இருக்கலாம், அவங்களுக்கு அசிங்கம்னு நினைச்சிட்டு கூட. நிறைய அதிகபட்சமா பெண்களை விட ஆண்கள் தான் இப்ப ஏமாந்துட்டு வராங்க. சோஷியல் மீடியால ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜெமினியோட போட்டோ பார்த்துட்டோ ஃபேக்கா, எல்லாம் ஃபேக்கு. யாராவது உண்மையான போட்டோ போட சொல்லுங்க, போட மாட்டாங்க. ஸோ எல்லாமே அந்த ஃபேக்கை நோக்கி தான் நம்ம வாழ்றோம். நம்மளுக்கு எது ரியாலிட்டினுங்கிறது தெரிய மாட்டேங்குது. எல்லாருமே அந்த ஃபேக்கை தான் விரும்புறாங்க. நிறைய பேர் பாருங்க, எனக்கு அதான் கோவம் வருது. அவங்க போட்டோஸ் எல்லாமே அந்த ஜெமினி போல மாத்திட்டு அந்த ஒரு ஃபேக் போட்டோவை வைக்கிறாங்களே தவிர அவங்களோட உண்மையான போட்டோ வைக்கிறதுக்கே கான்ஃபிடென்ட் வர மாட்டேங்குது. அப்ப எந்த அளவுக்கு நம்மளோட கான்ஃபிடென்ட்டையும் இந்த சோஷியல் மீடியா வந்து மக்கடிக்க வைக்குது பாத்தீங்களா? நம்மளாவே இருக்க விட மாட்டேது. நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னா கூட நம்ம கடைக்கு போயிட்டு அதை ட்ரையல் ரூம்ல போட்டு பார்த்து தான் வாங்குறோம். அப்படி இருக்கும் போது ஒரு லைஃப் பார்ட்னரை நீங்க சூஸ் பண்றீங்க, அது ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், ஒரு சோஷியல் மீடியா வச்சு நீங்க எப்படி நீங்க வந்து முடிவு பண்றீங்க? உங்க வாழ்க்கை ஃபுல்லா வாழ போறாங்க. அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சர்லயும் அவங்க ஸ்டேட்டஸ்லயும் அவங்க யாருன்னு தெரிஞ்சிடுமா? கிடையாது. அந்த விழிப்புணர்வு ஏன் இன்னும் வரல? நம்ம எவ்வளவோ வந்து ப்ராக்ரஸ் ஆயிட்டு வரோம், எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறோம், நம்மளே பார்த்துருப்போம், நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை நியூஸ்லேயே பார்த்துருப்போம், இவங்க வந்து இப்படி ஏமாந்துருக்காங்க, சரி அப்படி ஏமாந்துட்டா பாரு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்மளே பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா அந்த அறிவு நம்மளுக்கே எல்லாம் போயிடுது. கண்டிப்பா மூளை மங்கிடுது. அண்ட் மோர் ஓவர் அந்த ஒரு ஃபேண்டசியை நோக்கி நம்ம எல்லாருமே போயிடுறோம். ஸோ சோஷியல் மீடியானா இப்படி நம்ம இருக்கணும், நம்ம டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கணும், நம்மளை வந்து வைப் பண்ணுற மாதிரி காமிச்சிக்கணும், இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த இல்லைனா பூமர்னு சொல்லிடுவாங்க, அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் போயிடுது. அதனால நான் ஓகே, நானும் அந்த கோமாளி மாதிரி வேஷம் போட்டு நானும் போறேன், நானும் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து அவங்கள ஏமாற்றோங்கிறத தாண்டி நம்மளே ஏமாத்திக்கிறோம். அதுதான் உண்மை. வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தோசை சாப்பிட்டுட்டு இருப்போம், ஆனால் வீட ஸ்டேட்டஸில் போடும்போது எப்பயாவது ஒரு வாட்டி நம்ம எடுத்த பீட்சாவோ அது தப்பு கிடையாது. நீங்கள் அப்படி காமிக்கணுங்கிறது ஓகே ஃபைன். பட் அதுதான் உலகம், இதுதான் ரியாலிட்டி, இதுதான் கெத்து அப்படிங்கிறது கிடையாது. அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும். சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் ஞாபகம். இப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னாலே காலையில் எழுந்திரிச்சு நம்மளாம் அந்த காலத்தில் ஃபங்க்ஷனில் பொங்கல் எப்போ கிண்டுவாங்க, கையில் எப்போ கொடுப்பாங்க, கரும்பு எப்போ தின்னுவோம் அப்படின்னு இருப்போம். இப்பெல்லாம் நல்லா ட்ரெஸ் போட்டு ஒரு 4 ஃபோட்டோ எடுத்து பொங்கல் ஓவர், தீபாவளி ஓவர் அப்படின்னு அந்த ஸ்டேட்டஸ் போடுறதுல தான் அந்த ஸ்டேட்டஸ்குள்ள வந்துருச்சு. ஸ்டேட்டஸ் தான் திருவிழா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதான் உண்மை. பொங்கலுக்கு வந்து நம்ம அந்த பொங்கல் செஞ்சுட்டு நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கறது, அவங்க ஷேர் பண்ணுறது, உட்காந்து பேசுறது, அன்னைக்கு ஏதாவது படம் போட்டிருப்பான் டிவியில, எப்பயோ ரிலீஸ் ஆன படத்தை போட்டிருப்பான், நம்ம ஜாலியாக உட்காந்து பார்ப்போம். அது எல்லாமே இப்போ கிடையாது. வீட்டில் இருக்கவங்களே இப்போ நம்ம பேசுறது கிடையாது. ஆக்சுவலா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே என்னடா ஹாய் மச்சான் வாட்ஸ்அப்பில் பார்க்குறோமே தவிர 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்றாங்களோ அவங்களாம் ஃபோன் வச்சுட்டு தான் உட்காந்துக்கிறாங்க. அப்படி இல்லையா ஏதாவது பப்ஜி இல்லை கேம்ஸ் வச்சுட்டு அடிச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்களே தவிர இப்போ நிறைய அது வந்து அந்த டச், இந்த எமோஷ்னல், இந்த ஃபீலிங்ஸு, இது எல்லாமே இந்த ஜென்சி கிட்ஸ் கிட்டேயும் இப்போ வர ஜென்ரேஷன் கிட்டேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து மங்கிட்டு போதுங்கிற மாதிரி தோணுது. அவங்களுக்கான ஒரு ரியாலிட்டி லைஃப்குள்ளே வந்தால் தான் அதோட டோப்பமைன் அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க நினச்சிட்டு இருக்காங்க இந்த சோஷியல் மீடியா தான் அவங்களோட ஒரு பெரிய வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதை தாண்டி நிறைய ரியாலிட்டிஸ் இருக்குது. நான் இப்போ அதை பேசினேன்னா என்னை வந்து பூமர் ஆண்டின்னு சொல்லுவாங்க. நாங்கள் பூமராகவே இருந்து கொள்கிறோம். ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்வோம், தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.